இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு. காமெனி கொல்லப்பட்டிருக்காரு. இதன் காரணமாக எண்ணெய் விலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையில ஆல்ரெடி ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நிறைய பங்கெல்லாம் மூடியிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது? அங்க உலகத்துல ஏதோ ஒரு 2 நாட்டு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது உலகம் தழுவிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது? இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு சிக்கல். எண்ணெய் விலை உயரும் அப்படின்றது ஒரு பார்ட் தான். அதை தாண்டி இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது போல ஆயில் பிரைஸ் இப்பவே ஏறிடுச்சு. 6% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ நேச்சுரலா நம்மளும் அதிக விலை கொடுத்து ஆயில் வாங்க வேண்டியிருக்கும். அது நமக்கு சிக்கல் தான். அது போக நம்ம ரஷ்யாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணெயும் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். இந்த போர், இந்த கான்ஃபிளிக்ட் நீடிச்சதுன்னா கண்டிப்பா இன்னும் அதிகமா ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட இன்னும் வேற சில சிக்கல்களும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஈரான்ல சாபஹர் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கு. அதுல இந்தியாவுக்கு ஒரு டெர்மினல் இருக்கு. இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படின்ற ஒரு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த டெர்மினலை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாபஹர் போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டெர்மினலை இந்தியன் நிறுவனம், அரசு நிறுவனம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு பெரிய திட்டங்கள் இருக்கு. அந்த போர்ட் நமக்கு ஏன் அவசியம்னா, பாகிஸ்தான் வழியா போய் நம்ம ஆப்கான்ல வர்த்தகம் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஈரான் வழியா போய் நம்ம ஆப்கானோட வர்த்தகம் பண்ணலாம். பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிட்டு சாபஹர் போர்ட் வழியா நம்ம ஆப்கானோட வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்றதான் நம்மளோட லாஜிக். ஸோ அப்ப பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி நம்ம ஆப்கானோடையும் சென்ட்ரல் ஏசியன் நாடுகளோடையும் நம்ம வர்த்தகம் பண்ணணும். இந்த பிளானோட நம்ம சாபஹர் போர்ட்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம். அந்த டெர்மினல்ல நிறைய பணத்தெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, அந்த டெர்மினலோட செயல்பாடுகள் முடக்கப்படலை. இந்த போர் நடக்கும் போதும் கார்கோலாம் அங்க போயிட்டு தான் இருக்கு. பட் அந்த டெர்மினலை சுத்தி நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு. அந்த டெர்மினல் பக்கத்துல கூடிய பகுதிகளில் நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. அது போக முக்கியமா ஒரு போர் நடக்குதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உத்தரவாதம் கிடையாது இல்லையா? அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. நாளைக்கு அந்த டெர்மினல் மேல ஏதாவது ஒரு தாக்குதலோ ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா நமக்கு அது ஒரு பெரிய பின்னடைவா அமைஞ்சிடும். 2வது, இப்போதைக்கு அந்த டெர்மினலை பொறுத்தளவுல ஃபேஸ் 1ல தான் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நம்ம ரொம்ப கம்மியான கார்கோ தான் அனுப்புறோம். அரௌண்ட் 8 மில்லியன் டன்ஸ் கார்கோவை அந்த டெர்மினல் வழியா நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். டார்கெட் என்னன்னா 80 மில்லியன் வரைக்கும் போகணும். ஸோ இன்னும் நிறைய மிஸ்ஸிங் லிங்க்ஸ்லாம் இருக்கு. இப்போ ட்ரேடுன்னு வந்துச்சுன்னா நீங்க ரோடு போட வேண்டியிருக்கும், போர்ட் கட்ட வேண்டியிருக்கும், ரயில்வே நெட்வொர்க் பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் கரெக்டா ஸ்மூத்தா வர்த்தகம் நடக்கும். இப்போதைக்கு நமக்கு ஒரு டெர்மினல் இருக்கு. ஆனா இன்னும் அந்த ரயில்வே கனெக்டிவிட்டிலாம் இன்னும் நம்ம உருவாக்கல. அதாவது சாபஹர் போர்ட்ல இருந்து ஈரான்ல ஆப்கான் பார்டர் பக்கம் இன்னொரு பகுதி இருக்கு. அங்க வரைக்கும் ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த போர்ட்ல பொருட்களை இறக்கியாச்சுன்னா அங்க இருந்து ட்ரெயின்ல அந்த நகரம் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். அதான் ஐடியா. ஸோ இந்த ரயில்வே கனெக்டிவிட்டிலாம் நம்ம இன்னும் உருவாக்காம இருக்கும். இப்ப இங்க போர் நடக்குது, பாம்பு எல்லாம் டிராப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே அடிபட்டு போகும். அது போக இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஈரான் மேல நிறைய அழுத்தம் போடுறாங்க. ஸோ நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால இப்ப என்ன ஆயிருக்கு, இந்தியானால அந்த டெர்மினலை ரொம்ப நாட்கள் ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கன்ஸ் நமக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. அது ஏப்ரல் மாசத்தோட முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. அந்த டெர்மினல் நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப இந்த பட்ஜெட்ல அதுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணல. அதனால அதோட கதை என்ன அப்படின்னு புரியல. ஸோ இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட் பார்த்தோம்னா நமக்கு பெரிய ஒரு சிக்கலை கொடுக்குது. இப்ப நம்ம சைனாவை கண்டெயின் பண்ணணும், சைனாவை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னா ஆப்கானிஸ்தானோட ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அப்ப நம்ம சாபஹர் போர்ட் வழியா ஆப்கானோட நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்ப சைனாவை ஓரளவு கண்டெயின் பண்ணலாம். அது என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம ட்ரேட் பண்றோம்? வீட்டு,
உணவுப் பொருட்கள் பேசிக்கானது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கிற கண்டிஷன் நம்ம பேசிக்கான பொருட்கள், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்றோம். அங்கேயும் பிரச்சனை தான், அவங்களுக்கும் பிரச்சனை. அதான் சொல்ல வரேன். இப்ப ஆப்கானிஸ்தான் இப்ப நம்மளோட கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தானோட பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. ஆப்கான் நம்மளோட க்ளோஸா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ப்ராப்பரா சப்ளை பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்பரா சப்ளையும் பண்ணணும். ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இப்ப சாபஹர் போர்ட்ல நம்ம வெக்கேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அதை சைனா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதை இன்டெகிரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஏன்னா ஏற்கனவே சைனா ஈரானோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஈரானோட பெரிய லெவல்ல வர்த்தகம் பண்றாங்க. ஈரானோட பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட் பார்ட்னர்னா சைனா தான். ஸோ அதனால நம்ம சாபஹர் போர்ட்ல இருந்து வெளியேறது சைனாவுக்கு பெரிய ஒரு லாபமா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது பெரிய ஒரு சிக்கல். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்னன்னா, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஒரு பெரிய மெகா பட்ஜெட் பிளானும் இந்தியா போட்டுட்டு இருக்கோம். இப்ப பிரசிடென்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மோடி அவர்கள் இஸ்ரேல் போனார்ல, அங்கேயும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் காரிடாரை பொறுத்தளவுல இந்தியாவையும் மிடில் ஈஸ்டையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்றதுதான் திட்டம். இஸ்ரேலும் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் இதுல முக்கியமான ஒரு ரோல் உண்டு. ஸோ இப்ப சிக்கல் என்னன்னா, மிடில் ஈஸ்ட்ல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரியான பெரிய ஒரு திட்டத்தை நம்ம ப்ராப்பரா நிறைவேற்றணும்னா மிடில் ஈஸ்ட்ல அமைதி இருக்கும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இதுல இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அப்ப மிடில் ஈஸ்ட்ல அமைதி இல்லைன்னா இந்த திட்டம் கொலாப்ஸ் ஆயிரும். இது பெரிய மல்டி பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் இதெல்லாம். ஸோ அதனால இப்ப அந்த திட்டமும் பார்த்தோம்னா சிக்கல்ல தான் இப்ப இந்தியாவுக்கு இருக்கு. இது போக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆப்கானிஸ்தான் தொடர்ச்சியா பாகிஸ்தான் தாலிபான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. டெரிக்கி தாலிபானா நம்ம பாகிஸ்தான் தாலிபான் அதை சொல்லுவாங்க. அந்த அமைப்பு பாகிஸ்தான்ல ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க. தாலிபான்ஸ் அவங்கள பேக் பண்ணிட்டு இருக்காங்க. 1000க்கும் மேல பாகிஸ்தான்ல செக்யூரிட்டி பீப்புளை கொண்டிருக்காங்க. அவங்க நிறைய தாக்குதல்களை ரெகுலரா நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, வான்வழி தாக்குதல் நடத்தி ஆப்கானிஸ்தான்ல கூடிய நிறைய பகுதிகளை அவங்க அட்டாக் பண்றாங்க. குறிப்பா இந்த மிலிட்டன்ஸ் நாங்க டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தாலிபான்ஸும் அங்கிருந்து பதிலடி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பாகிஸ்தான் பவுண்டரிகளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பாகிஸ்தான் இன்னொரு பதிலடி தாக்குதலும் கொடுக்குறாங்க. இப்ப இது நமக்கு இன்னொரு பெரிய ஒரு சிக்கல். ஒன்னு ரீஜனல் நமக்கு இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அது போக நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஆப்கானிஸ்தான் நமக்கு முக்கியமான மார்க்கெட். நம்ம இப்ப இந்த சாபஹர் போர்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம், ரயில் கனெக்டிவிட்டி எல்லாம் கிரியேட் பண்றோம். அதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன, ஆப்கான்ற அந்த மார்க்கெட் இருந்தாதான் அந்த மார்க்கெட்ல நம்ம பொருட்கள் எல்லாம் விற்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அங்க இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ணுது, ஆப்கான்ல இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு சிக்கலும் இந்தியாவுக்கு இருக்கு. ஒரு வகையில இந்த கான்ஃபிளிக்ட் இந்தியாவுக்கு பாசிட்டிவ்னு பார்க்கலாம். ஏன்னா இப்ப பாகிஸ்தான் ஆப்கானும் சண்டை போடுறாங்கன்னா ஆப்கான் நம்மகிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. இனிமேல் பாகிஸ்தானோட ஃபுல்லா அடிக்கி மோதல்ல இறங்க வேண்டியதுனா நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட அவங்க க்ளோஸ் ஆவாங்க. அந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலா சில அட்வான்டேஜ் இருந்தாலும் வர்த்தக ரீதியா பார்த்தோம்னா இதுவும் நமக்கு சிக்கல் தான். ஸோ ஒன்று பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது நமக்கு சாபஹர் போர்ட்டை நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு ட்ரேட் ஆம்பிஷன் இருக்கு, நிறைய வர்த்தகம் பண்ணும் அப்படின்ற பிளான் இருக்கு. அது பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணும். மூணாவதா இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடாரும் எதிர்பார்த்த மாதிரி டேக் ஆஃப் ஆகாது, அந்த ஒரு சிக்கல் இருக்கு. நாலாவதா திரும்பவும் ஆப்கான் இன்வால்வ் ஆகிறாங்க. ஆப்கான் பாகிஸ்தான் மோதல்ல அதுவும் இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ இப்ப பார்த்தோம்னா அமெரிக்கன்ஸ் இப்ப ஈரானை போட்டு நெருக்கிறது இந்தியாவுக்கு இது பெரிய ஒரு சிக்கல். 10 இயர்ஸோ நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம் ஈரானோட. 24 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணாங்க இந்தியாவும் ஈரானும். அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. யூஸ்வலா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்த கவர்மெண்ட் வருதுன்னா யாருக்கும் தெரியாது. பட் அப்பவே பரபரப்பா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, மோடி ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறனாலதான் ஈரானியன்ஸ் அப்ப இந்தியாவோட அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கலாம் சொல்லப்பட்டது, அந்த டெர்மினல்ல இந்தியாவுக்கு ஆப்ரேட் பண்ண பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு. பட் இப்ப இந்த பிளான்ஸ் எல்லாமே இப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. இனி ஃபியூச்சர் என்ன நமக்கு தெரியல. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்தியானால அந்த டெர்மினல் ஆப்ரேட் பண்ண முடியுமா அந்த விஷயங்கள். அப்படி இந்தியானால அந்த டெர்மினல் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னா
நமக்கு அப்போ அது சிக்கல் தான். வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா பாகிஸ்தான் வழியாக நமக்கு ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ஏன் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கல, ஏன் வந்து பேசவே இல்லை மோடி அவர்கள்? அமெரிக்காவை கண்டிச்சோ அல்லது இஸ்ரேலை கண்டிச்சோ ஏன் வந்து இதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் அரசியல்வாதிகள் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க அதை? தெரியல எனக்கு. இப்போ மோடி வந்து இப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு நலன் இருக்குங்க. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்னு நான் சொல்லுவேன். இஸ்ரேலுக்கு அங்க இருக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. இன்னொருத்தனோட நிலத்துல போய் இல்லீகலா ஆக்குபை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது போக நிறைய பகுதிகளை என்க்ரோச்சும் பண்றாங்க. யார் இவங்க இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்க நிறைய பகுதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்ன பொறுத்தளவுல இல்லீகல். ஆனா இதை நான் ஏன் பேசுறேன்? எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதை பேசுறதால எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா ஒரு நாட்டோட பிரதமர் அப்படி பேசிட முடியாது. நியாயம் அந்நியாயம். ஸோ நியாயமா இருந்தா நான் நியாயத்தின் பக்கம் நின்று நான் குரல் கொடுப்பேன். ஏன்னா மோடி அவர்கள் ஆக்டிவிஸ்ட் கிடையாது, அவர் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அவரு நம்ம சொன்ன மாதிரி இப்ப நான் பேசினேன்ல, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார்லாம் உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இஸ்ரேலுக்கு பெரிய ரோல் இருக்கு. அப்ப இஸ்ரேலோட நம்ம க்ளோஸா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இஸ்ரேலுக்கு நம்மளால லாபம் இருக்கு, நமக்கு இஸ்ரேல்னால லாபம் இருக்குன்னா இப்ப இதை நம்ம கையில் எடுத்தோம்னா இஸ்ரேல் நம்மளை எதிரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் முக்கியமா போயிட்டு வந்தார் மோடி. ஆமா, இவ போயிட்டு வந்தார். அப்ப இந்த நான் சொன்ன காரிடார் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, எக்கனாமிக் காரிடார் பத்தி. அது போக யூஎஸ்ஏ ஏற்கனவே தெரியும் உலகத்திலேயே பிகெஸ்ட் பவர், அவங்களையும் பகச்சிக்க வேண்டியிருக்கும். டாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, டெரிஃப்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. ஆமா. சோ நியாயத்தின் பக்கம் நான் இருப்பேன், உரிமைக்காக குரல் கொடுப்பேன். ரைட், நீ உரிமைக்காக குரல் கொடுங்க. அதனால என்ன லாபம், அதனால என்ன நஷ்டம்? அதனால ஒரு லாபமும் கிடையாது. ஆனா நஷ்டம்னு வரும்போது நமக்கு நிறைய நஷ்டம் வரும். ஸோ அதனால இங்க இருக்கிற தோழர்கள் அவங்கள மாதிரியே மோடி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா அப்படி பிஹேவ் பண்ண முடியாது. இவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, இங்க இருக்கிற இடதுசாரிகளும் சரி, இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் சரி, முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அது என்னன்னு தெரிஞ்சு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்ப நான் யூடியூப்ல எல்லாம் ஒரு வீடியோ நீங்க பாக்குறேன், கொஞ்சம் ஃபேமஸான ஒரு திராவிட ஆதரவு யூடியூபர் தான். அவர் என்ன போட்டிருக்கார் டைட்டில், ஈரானின் தந்தை கெமேனி, தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு ஆளா பாக்குறாரு. அப்புறம் ஃபேஸ்புக்ல எல்லாம் நான் பாக்குறேன், வீர வணக்கம், ரெட் சல்யூட்டா, செவ்வணக்கம், அதுன்னு சொல்லுவாங்க, செவ்வணக்கம், வீர வணக்கம் அப்படின்லாம் கெமேனிக்கு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கெமேனி வந்து புரட்சியாளர்லாம் கிடையாது. ஒண்ணு, அங்க ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது, கொமேனி பவருக்கு வராரு, கொமேனியோட ஸ்டூடெண்ட் தான் கெமேனி. அதுக்கப்புறம் கொமேனி உயிரோடு இருக்கும் போது கெமேனி வந்து பிரசிடென்டாலாம் இருக்காரு. எனக்கு ஈரானோட 2வது 3வது பிரசிடென்ட் அவர். அதுக்கப்புறம் 89ல கொமேனி இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் பவரை கேப்சர் பண்றாரு. யாரு? கெமேனி. ஸோ இப்போ 37 இயர்ஸோ 36 இயர்ஸோ அவரு சுப்ரீம் லீடரா இருக்கார். இவர் ஒன்றும் பெரிய புரட்சியாளர்லாம் கிடையாது. இவர் ஒரு பிற்போக்குவாதி, மத அடிப்படையில ஒரு அரசை நடத்திட்டு இருக்காரு. அங்க பெண்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. அங்க நீங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க முடியாது. அங்க கம்ப்ளீட் சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்கு. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? மத அரசியலை நீங்க ஏத்துப்பீங்களா? அங்க அல்ட்ரா ராடிக்கல் ரிலிஜியஸ் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப பெண்கள் வந்து அவங்க முடியை கவர் பண்ணிட்டு இருக்கணும், ப்ராப்பரா முடியை கவர் பண்ணலன்னு ஒரு பெண்ணை தூக்கி அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி கொண்டு போய் அந்த பெண் இறந்து பெரிய பிரச்சனை ஆச்சு. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ கூட வந்து நிறைய போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நடந்தது. அதுல வந்து நிறைய சிறுவர்களை தூக்குலிட்டாங்க, நிறைய சிறுவர்களை கொன்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள். ஒரு ட்ரையல் ஒண்ணுமே கிடையாது. பட்டு எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல் நடந்து எல்லாத்தையும் தூக்கி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நீங்க போய் ஒரு வாரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இத பண்ற ஒருத்தர் அவர் பெரிய என்ன உத்தமரா இருக்க முடியுமா? அவரை நீங்க செவ்வணக்கம், வீர வணக்கம் இதெல்லாம் அவருக்கு செலுத்தணும். அவரோட புரட்சியாளரா அவர் ஒரு சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரியை ஏன் கொண்டாடிட்டு இருக்கீங்க? எல்லா சர்வாதிகாரிகளையும் இந்த இடதுசாரிகள் கொண்டாடுறது. இவங்களை பொறுத்தளவுல அமெரிக்கான்ற ஒரு நாட்டை யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க உடனே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இப்ப அமெரிக்காவோட செயல்பாடை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு நாட்டுல அரசியல் மாற்றம் நடக்கணும்னா அதை வெளியிருந்து தூண்டக்கூடாது. அந்த மக்கள் அவங்க விருப்பப்பட்டு அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். நீங்க போய் பாம்ஸை டிராப் பண்ணக்கூடாது. அதுவும் நீங்க ஸ்கூல் மேலதான் பாம் டிராப் பண்றீங்க. இஸ்ரேல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க என்னைக்குமே ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டா தான் இருந்திருக்காங்க. என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான் இஸ்ரேல பாக்குறேன். ஆனா நீங்க இஸ்ரேல் அமெரிக்கா சரியில்லைன்றதுக்காக கெமேனியை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பிஜேபி என்ன அடிப்படையில் அப்போஸ் பண்றீங்க? மத அடிப்படைவாதம். அப்ப அது அங்கேயும் அப்ளை ஆகும்ல. இங்க டெமோக்ரஸி இருக்கு, நீங்க பிஜேபிக்கு எதிராக பேச முடியும், இதெல்லாம் இருந்தும் நீங்க அப்போஸ் பண்றீங்க. அங்க அது எதுவுமே கிடையாது.
நீங்க அங்க பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் கிடையாது, பெண்களால ஃப்ரீயா போய் ஒர்க் பண்ண முடியாது, ஃப்ரீயா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாது. அதுபோக கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரும் கேள்வி கேட்க முடியாது, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மக்கள் நினைச்சாலும். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க உட்காந்து 4 டிக்கெட்டா ஒரு ஆள் இருக்காரு. ஆமா, இவரே ஒரு 37 வருஷம் இருக்காரு, 36-37 வருஷம் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கொமேனி ஆட்சி பண்ணியிருக்காரு. ஏதோ பெரிய அளவுல ஈரான் வளர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் வழி இல்லைங்க. எப்படி வளரும்? இப்ப வளர்ந்த நாடுகள் எல்லாமே பாருங்க லிபரல் கண்ட்ரிஸா இருக்கு. எக்ஸ்ட்ரீமா மத அடிப்படைவாத நாடுகள் எல்லாமே திணறிட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானா இருக்கலாம், ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரி வளரணும்னா ப்ரோக்ரெசிவா இருக்கணும், லிபரலா இருக்கணும், பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும், இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் இருக்கணும். ஃப்ரீடம் இருக்கக்கூடிய நாடுகள் தான் வேகமா வளரும். இப்ப நான் ஃப்ரீயா திங்க் பண்ண முடிஞ்சு ஃப்ரீயா செயல்பட முடிஞ்சாதான் நான் ஃபுல் கெப்பாசிட்டியில ஒர்க் பண்ணுவேன். நாடுல இருக்க எல்லாருமே ஃபுல் கெப்பாசிட்டியில அப்பதான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு நாடு வளரும். அதை விட்டுட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்க எல்லா வண்டியும் சண்டைக்கு போய்கிட்டு மிசைலுக்கும் நியூக்ளியர் எனர்ஜிக்கும் நீங்க நிறைய நியூக்ளியர் பாம்ஸுக்கும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மேல ஒரு கவர்மெண்ட் பியூரோக்ரஸி அது ஃபுல்லா பணத்தை உறிஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் ஏகப்பட்ட பணத்தை மிலிட்டரிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. இப்படி பண்ணா நாடு எப்படி உருப்படும்? இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு ஈரானை சப்போர்ட் பண்றதால அமெரிக்காவுக்கு ஒன்றும் ஆயிர போறது இல்லை. ரெண்டாவது, ஈரானை சப்போர்ட் பண்றதால அந்த மக்களே ஈரான்ல அந்த கவர்மெண்ட் எதுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானே ஒரு மாசம் சண்டை போட்டாங்க அந்த மக்களே. அப்புறம் இங்க நம்ம தோழர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நேற்று பாத்தீங்கன்னா சென்னையில பேரணி அமெரிக்கா தூதரகத்தை முற்றுகையிட ட்ரை பண்ணாங்க. திருமாவளவன் அவர்கள்லாம் ஓப்பனா பேசினாரு. ஏன் மோடி சைலண்டா இருக்காரு, எதிர்த்து பேசுங்க, நெதன்யாவை எதிர்த்து பேசுங்க அப்படின்னு. இப்ப திருமாவளவன் அவர்களால திமுகவை எதிர்த்து பேச முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கும் போது திமுகவை எதிர்த்து முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுத்து பேச முடியாது. ஏன் பேச முடியல? ஏன்னா திமுக கோச்சுக்கிட்டா நமக்கு சீட்லாம் கிடைக்காது. ஸோ ஒரு சின்ன ஒரு கட்சி நீங்க, இது ஒரு ரீஜனல் பார்ட்டி, அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கே உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதுல மோடி போய் நெத்தன்யாவை எதிர்த்து பேசணும், ட்ரம்ப் எதிர்த்து பேசணும், அப்புறம் நாளைக்கு அவன் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றான்னு வச்சுப்போம், இல்லைன்னா வேற ஏதாவது சிக்கலை கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். யாரு பாதிப்பை ஃபேஸ் பண்றது? இப்ப நீங்க திமுக எதிர்த்தீங்கன்னா உங்க கட்சிக்கு தான் பாதிப்பு. ஆனா இப்ப மோடி போய் நெத்தன்யாவோட போய் முட்டிட்டு இருந்தா நாட்டுக்கு பாதிப்பு. கம்யூனிஸ்டுகள் சும்மா எதையாவது இந்த வீரவசனம் பேசிட்டு இருப்பாங்க, இந்த கிம் ஜான். அப்புறம் இங்க இப்ப பாருங்க, இவரு கெமேனியை வச்சு என்னென்ன பேச்செல்லாம் பேசுவாங்க. அமெரிக்காவை அழிச்சிருவோம், மேப்ல இல்லாம பண்ணிடுவோம், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், 3 இயர்ஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ஈரானால இஸ்ரேலை நெருங்க கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கண்ட்ரி இஸ்ரேல். நான் சொல்ல இஸ்ரேல் மட்டுமே, அமெரிக்காவோட எல்லாம் கம்பேரே பண்ண வேண்டாம். இவங்க உட்கார்ந்து ஈரானுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப கூட நீங்க ஒரு வீடியோ காட்டினீங்கல்ல, ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில ஈரானோட ஆர்மி எப்படி பவர்ஃபுல்லா இருக்கு கம்பேரிசன் பண்ற. ஆமா, இஸ்ரேலை விட ஈரானோட ஆர்மி எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். ஈரானால இஸ்ரேல் கிட்ட கூட நெருங்க முடியாது. இஸ்ரேலுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்பர் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க ஈரானுக்கு. ஆனா ஒரு ப்ராப்பரான ஆர்மினா நல்ல ஒரு ஏர்ஃபோர்ஸ் வேணும், நல்ல ஒரு நேவி வேணும், அட்வான்ஸ்டான டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், நல்ல அட்வான்ஸ்டான ஆர்மி வேணும். அது இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கும். இவங்களால சண்டை போட முடியாது. இப்ப பாருங்க, அவங்க லீடரையே ஈஸியா அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்ப யாரும் பேச்சையில எல்லாம் கப்சுப்புன்னு இருக்காங்க. சோ இவங்களை பொறுத்தளவுல அமெரிக்காவை நீங்க எதிர்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது, அது உங்க இஷ்டம். ஆனா அதுக்கு நீங்க கெமேனி மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கெமேனி ஒரு சர்வாதிகாரி. உட்கார்ந்துக்கிட்டு கெமேனி தோழர்னு பேசிட்டு இருக்காங்க. தோழர் வீர வணக்கம், அவரு வீர மரணம் அடைந்திருக்கார். 36 வருஷம் சர்வாதிகாரியா இருந்திருக்காரு. அப்ப என்ன வீர வணக்கம்? இது பவர்ல இருந்து நல்லா பவர் அனுபவிச்சுட்டு அவர் போயிருக்காரு. அவர் என்ன பெரிய போராளியா? அவரு சர்வாதிகாரினாலே ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்களோ. அவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு நம்ம ரீஜனல் பாலிடிக்ஸ்ல இருந்து அதை அணுகிறது, நம்ம ஊர்ல ஓட்டு வாங்குறதுக்கு எது கரெக்டா இருக்கும் அந்த ஆங்கிள் இருந்து அணுகிறது. ஒரு இஷ்யூல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற புரிதலே கொஞ்சமும் கிடையாது. இந்த முற்போக்காளர்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவங்க ஈரான்ல இருக்கிற கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க பேசுறது பெண்ணியம் பேசுறீங்க, பெண் விடுதலை பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க. இது எதுவுமே அங்க இல்லையே. இதுக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆப்போசிட்டா செயல்படுறவங்க. நீங்க சொல்ற இந்த விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு அமெரிக்காவிலும் யூரோப்லயும் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க அமெரிக்காவையும் யூரோப்பையும் அப்போஸ் பண்ணுவீங்க, நீங்க கெமேனியை ஆதரிக்கிறீங்க. கெமேனி, தாலிபான், இவங்கெல்லாம் நீங்க 2 நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஹமாஸை கூட ஆதரிச்சாங்க. ஹமாஸ், இப்ப ஹமாஸ் கூட நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க விடுதலைக்காக சண்டை போடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப அங்க ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கு. இப்ப என் ஊர்ல இன்னொருத்தன் ஆக்குபை பண்ணிட்டு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க அங்க இருந்தோம், இன்னைக்கு நாங்க ஆக்குபை பண்றோம், அதுக்கு ப்ரூஃப் என்னோட ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? ஏன்னா நான் 2000 வருஷமா இங்க இருந்திருக்கேன், நீ திடீர்னு என் ஊர்ல இருந்து நிலத்தை எடுக்கிற, பறிக்கிற,
என் நிலத்தை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிற, ஆக்குபை பண்ணது மட்டும் இல்லாம இருந்த மற்ற நிலத்தையும் நீ சுத்தி வளைச்சுக்கிற. அப்ப மக்கள் நேச்சுரலா ரெசிஸ்ட் பண்றாங்க. இப்ப ஹமாஸோட மெத்தட்ஸ்ல நமக்கு பிரச்சனை இருக்கலாம். அவங்க இப்ப இந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல்லாம் தேவையில்லாத வேலை. ஆனா ஒரு நியாயம் இருக்கு, அவங்க விடுதலைக்காக சண்டை போடுறாங்க. ஆனா கெமேனிக்கெல்லாம் என்ன வந்தது அவருக்கு? அவர் ஒரு பச்சை சர்வாதிகாரி. அவர் அங்க இருக்கிற மக்களை ஒடுக்கிட்டு இருக்காரு, ஒரு ஒரு ரீஜனல் தாதா மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஸோ அதனால இப்ப ட்ரம்ப்பை நான் எதிர்க்கிறேன்ற பேர்ல கெமேனியை போய் சப்போர்ட் பண்ணா அப்ப நீ அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாம முற்போக்காளன்னு சொல்லிக்க முடியுமா? நீங்க பண்ற வேலையில் ஏதாவது முற்போக்கு இருக்கா? இப்ப நீங்க பேசுற பெரியார் பேசின விஷயங்கள்லாம் கெமேனி எடுத்துப்பாரா? தாடி வச்சிருக்காருன்றதுக்காக பெரியாரையும் கெமேனியும் கம்பேர் பண்றாங்க போல. அவன் பாருங்க, ஈரானின் தந்தை கெமேனியா, தமிழ்நாட்டின் தந்தை பெரியாரா. ஓட்டு அரசியல் தான் இது, லோக்கல் அரசியல் வச்சு இது பண்றாங்க. லோக்கல் அரசியலோட எக்ஸ்டென்ஷனா அவங்க அதை பாக்குறாங்க. இன்டர்நேஷனல் இஷ்யூஸையும் லோக்கல் பாலிடிக்ஸோட அவங்க கனெக்ட் பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, லெப்டை பொறுத்தளவுல என்ன பண்ணாலும் அமெரிக்காவை அப்போஸ் பண்ணும். இவங்க அமெரிக்காவை அப்போஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சாலும் பரவாயில்ல. இவங்க அமெரிக்காவை அப்போஸ் பண்ணிட்டு ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுவாங்க, அமெரிக்காவை அப்போஸ் பண்ணிக்கிட்டு நார்த் கொரியாவை சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஈரானை சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் பச்சை சர்வாதிகாரிகள். இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகம் பேசுறது. தமிழ்நாட்டு இந்தியால மீடியா ஃப்ரீடமே இல்லை, இந்தியால பொலிட்டிக்கல் ஃப்ரீடமே இல்லை, சர்வாதிகார நாடா மாறிட்டு இருக்கு இந்தியா. இவ்வளவு அக்கறை இருக்கு ஜனநாயகத்து மேல, ஆனா சப்போர்ட் பண்றதுக்குள்ள சர்வாதிகார நாடுகள். சர்வாதிகார நாடுகளை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜனநாயகத்தை பத்தி இங்க உட்காந்து லெக்சர் எடுத்துட்டு இருக்கு நமக்கு. அப்போ உனக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கா? நிஜமாவே உனக்கு ஜனநாயகம் வேணும், சர்வாதிகாரம் கூடாதுன்ற அந்த அக்கறை இருந்தா உட்கார்ந்து இங்க சர்வாதிகார நாடுகளை சப்போர்ட் பண்ணுவீங்களா? கெமேனி மாதிரி ஒரு லீடர் நீங்க எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால தேர்ல தோழர்கள் எப்படி இருக்காங்கன்னு. ஓகே, இது நம்ம வருத்தம் என்னன்னா, மக்கள் பார்க்கும்போது அவங்கதான் முட்டாளர்களா தெரிவாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருந்தா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம ஒரு சைட்ல ஜனநாயகம் வேணும்னு சொல்றது, இன்னொரு சைட்ல சர்வாதிகார நாடுல சப்போர்ட் பண்றது. இவங்க சப்போர்ட் பண்ற எல்லா நாடுமே சர்வாதிகார நாடு. அப்ப நீங்க எப்படி தெரிவிங்க பார்க்கும்போது? நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுமே ஈரான் பக்கம் நிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான் அதை பண்ணிட்டாங்க, ஈரான் இதை பண்ணிட்டாங்க, ஈரான் கிட்ட இருந்து அவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு, அதை ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரேலே இருக்காது. ஸோ இப்படியான தமிழ்லாம் வச்சு வீடியோக்களை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய ஒரு லேமன் காமன் மேன் இதை பார்க்குறான் அப்படின்னா, அப்போ நியாயம் தான் போல, அப்போ கெமேனி இறந்ததெல்லாம் ரொம்ப பாவமான செயல் போல அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களா திட்டம். என்னன்னா, இப்ப ஈரான் மேல இவ்வளவு பாம்ஸ் போடுறாங்க, ஸ்கூல் மேல போடுறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஏத்துக்கவே இல்லை. அது பயங்கர வருத்தமான ஒரு விஷயம் தான். மிருகங்கள் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க, அதுவும் குறிப்பா இஸ்ரேல் அந்த வேலையை பார்ப்பாங்க. காசால இதே மாதிரிதான் குழந்தைங்களை ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அவங்க கொண்டாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள், வேற எந்த கான்ஃபிளிக்ட்லயும் இவ்வளவு குழந்தைகள் இறக்க மாட்டாங்க. இஸ்ரேல் இந்த மாதிரியான மனிதநேயமே இல்லாத காரியங்களை இஸ்ரேல் பண்ணுவாங்க, இறக்கமே இல்லாத மனிதர்கள். அதே மாதிரி ரிலீஃப் மெட்டீரியல் உள்ள போகாம ஸ்டாப் பண்ணது, பட்னியிலே இறங்க தண்ணி இல்லாம பண்ணது, இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதை நம்ம கண்டிப்பா என்னைக்கும் அதை ஏத்துக்க மாட்டோம். ஆனா ஒரு சண்டை நடக்குதுன்னா முதல்ல அங்க என்ன நடக்குதுன்றத நம்ம அப்ஜெக்டிவா பார்த்து புரிஞ்சுக்கணும். எனக்கு நான் என்ன கேட்க விரும்புறேனோ அதை நான் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு ஈரான் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நானே ஈரான் ஜெயிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. என்ன நடந்துட்டு இருக்கு, ஈழப்போர் நடந்துட்டு இருக்கும் போது அப்படிதான் நம்ம தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் நண்பர்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அரசியல் நண்பர்கள்லாம். அப்ப காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஸோ நானே நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே நம்ம பெரிய ஒரு தாக்குதலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் போல, எந்த நேரத்துல வேணாலும் பெரிய ஒரு தாக்குதல் நடக்கலாம். ஸோ களத்துல என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்காம எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல, அது நடக்கிறதா நானே நினைச்சுக்கிட்டு இருக்குது. இங்கேயும் அதே தான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் நடக்குதுன்னா யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் செகண்டரி. ஆனா என்ன நடக்குதுன்றத அப்ஜெக்டிவா நீங்க உள்வாங்கிக்கணும். எனக்கு இஸ்ரேல் பிடிக்காது, ஈரான் பிடிக்கும், அதனால இந்த போர்ல ஈரான் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால ஈரான் தான் பெரிய ஒரு ராணுவ பலத்தோட இருக்கு. உங்களுக்கு ஈரானை பிடிக்குதுன்றதுக்காக ஈரான் ஸ்ட்ராங்கான கண்ட்ரி ஆகிறாது, ஈரான் வீக்கான கண்ட்ரி தான். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா 10 மடங்கு பெரிய பவர்ஃபுல்லான எக்கானமியா இருக்கும் இஸ்ரேல். பொருளாதாரம் தான் நீங்க ஆயுதங்கள் எல்லாம் வாங்க முடியும். ஸோ அப்ப என்ன நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ஸ்டாண்டும் எடுக்கணும். இங்க ஸ்டாண்ட் எடுக்கிறதுல சிக்கல் இருக்கு, அப்கோர்ஸ் எனக்கு புரியுது. ஏன்னா அமெரிக்கா பண்ற வேலைகளை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டை கடத்துறாங்க,
இந்தியா மேல பொருளாதார தடை போடுறாங்க, நிறைய நாடுகள் மேல பொருளாதார அழுத்தங்கள்லாம் போடுறாங்க, பொருளாதார அழுத்தம் போடுறாங்க, டாரிஃப்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு நாட்டோட லீடரை பாம்பு போட்டு கொள்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு கெமேனி உங்க தோழர் ஆயிடுவாரா? கெமேனி எப்படி உங்க தோழர் ஆவாரு? இப்போ வந்து நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து நியூட்ரல் ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது அப்படின்றீங்க? எனக்கு எடுக்க முடியல. நான் வந்து இருக்கிறதா சொல்றேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இருக்கிறதா அன்னைக்கும் நம்ம சொன்னோம். நம்ம சொல்லும் போது யாரும் கேட்கல. பாருங்க, ஈரான் அமெரிக்காவை மேப்ல இருந்தே ஒய்ப் அவுட் பண்ணிரும், இஸ்ரேலை காணாம போக வச்சிரும், அவங்க உள்ள பூந்து லீடரை காலி பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா நீங்க உட்காந்து கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏதோ இந்த மாதிரி இந்த மீடியா ஹவுசஸ் எல்லாம் உட்காந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறது, இவங்களும் வேற ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. இது யதார்த்தம் கிடையாது. ஸோ நம்ம என்ன நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நான் ஒண்ணு கிளியரா சொல்லுவேன், கெமேனி மாதிரியான சர்வாதிகாரிகளை சப்போர்ட் பண்ண முடியாது. யூரோப் இருக்க நாடுகளை விட மோசமான நாடு, மோசமான தலைமை ஈரான்ல இருக்கிற லீடர்ஷிப். நம்ம அங்க இருந்தாதான் நமக்கு தெரியும். இங்க நம்ம உட்கார்ந்துக்கிட்டு யூரோப்பியன் படங்கள், அமெரிக்கன் ஹாலிவுட் மூவிஸ் பாக்குறது, அங்க போய் வேலை பார்க்கறது, இதுக்கெல்லாம் அவங்களதான் நம்ம யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றது. ஆனா மாரலா சப்போர்ட் பண்றதுக்கு நான் ஒரு யோகியன் காட்டிக்கிறது யாரா சப்போர்ட் பண்றது? ஈரானை சப்போர்ட் பண்றது. அது அப்படிப்பட்ட நாடெல்லாம் கிடையாது. அது ஒரு திவாலாய் போன நாடு. அது திவாலாய் போன நாடுனா அது ஏதோ எதர்ச்சியா திவால் ஆகல. எல்லா மதவெறியர்களால ஆட்சி பண்ணக்கூடிய நாடுகளும் ஒரு பாயிண்ட்ல திவால் ஆகும். ரீசெண்டா ஒரு போட்டோ கூட ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, ராஜபக்சே கூட வந்து கெமேனி கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பார்த்தேன். இதை தாண்டி வந்து ஈழப்போர் நடந்தது, இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது ஈரான் பெரிய அளவுக்கு இலங்கை அரசுக்கு உதவி இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நேற்று பகிர்ந்து. அது இன்னும் இப்ப அதுக்குள்ள போனா இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவானுங்க, அமெரிக்கா அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் சேர்த்துருவானுங்க. ஈழப்போர்ல வந்து தமிழர்களை வீழ்த்தினது அமெரிக்கா தான். ஆக்சுவலா பண்ண வேலைலாம் சைனா தான் ஸ்ரீலங்காவுக்கு பணம் நிறைய கொடுத்தது, ஆயுதங்கள் கொடுத்தது, டிப்ளமேட்டிக் கவர் கொடுத்தது, எல்லாமே சைனா தான் பண்ணாங்க. இங்க முக்கியமான சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் வெரி ப்ரோ சைனா. அவங்க டைரக்டா சைனாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோடய ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, ராஜபக்சே ஃபேமிலியோட க்ளோஸா இருந்தவங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான் நமக்கு புரியுது. அந்த போர் நடக்கும்போது நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கம்ஃபர்டபுளா எல்லாத்தையும் அமெரிக்கா அக்கௌண்ட்ல எழுதிட்டான். அமெரிக்கா ஒன்றும் யோகின்னு நான் சொல்ல வரல. ஆனா நீ யாரை காப்பாற்ற முயற்சி பண்ற? அமெரிக்கா அக்கௌண்ட்ல எழுதுனா மக்கள் நம்பிடுவாங்க, அமெரிக்கா பண்ணிருப்பான் அப்படின்னு. இப்பயும் பாருங்க, இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, விஜய் இறக்கி விட்டது பிஜேபி தான் அப்படின்னு. விஜய் அப்ப பண்ணிருப்பான் அப்படின்னு. நான் ஒன்னும் பிஜேபி நல்லவங்கன்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கணும்ல. எதுக்கு பிஜேபி இறக்கி விடணும்? அதே மாதிரிதான் அமெரிக்கா அப்ப நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஹம்மதோட்டா போட்டி யார்கிட்ட இருக்கு? சைனா கிட்ட இருக்கு. அப்ப அங்க தமிழர்களை வீழ்த்ததால யாருக்கு அங்க லாபம்? சைனாவுக்கு தான் லாபம். இப்ப ஒண்ணும் பேச மாட்டாங்க பெருசா. ஆனா அந்த போர் நடக்கும்போது பச்சையா அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. எல்லாத்தையும் இவங்க வந்து அமெரிக்கா தலையில கட்டிடுவாங்க, எல்லாம் அமெரிக்காவோட அக்கௌண்ட்ல சேர்த்துருவானுங்க. சேர்த்துட்டு இவங்க பாட்டுக்கு எதையாவது அரசியலை டைவர்ட் பண்ணி விட்டு போய்கிட்டு இருக்கிறது. அதனால ஒன்னு சர்வாதிகாரிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப ட்ரம்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சர்வாதிகாரி தான். அவருக்கு எர்கடனோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜென்டினால இப்போ ஒரு ஜாவியர் மீலேன்னு ஒரு ரைட் விங் லீடர், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்புறம் மற்ற ரைட் விங் லீடர்ஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஈவன் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் கூட நல்ல இக்குவேஷன் உண்டு. அவங்களுக்கு ரெண்டு எதிர் நாடுகளால ரொம்ப சேர முடியாது, ஆனா நல்ல இக்குவேஷன் ரெண்டு பேருக்கும் உண்டு. பைடனுக்கும் புட்டினுக்கும் இருந்ததை விட ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நல்ல ஒரு இக்குவேஷன் உண்டு. ஸோ அது இருக்கும். அது போக ஈரான் வந்து சைனாவோட க்ளோஸான ஒரு கண்ட்ரி கூட. ஸோ நீங்க சொன்ன அந்த லாஜிக்லாம் இங்க அப்ளை ஆகும். ஈரான் ட்ரெடிஷ்னலாவே இந்த லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாவே அவங்க சைனாவோட ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால இதுல நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற கட்டாயம்லாம் இல்லை. முதல்ல என்னன்றதை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எடுத்த உடனே இதனை கிரிக்கெட் மேட்சா என்ன, இவன் தான் ஜெயிக்கணும் அவன் தான் ஜெயிக்கணும்னு முட்டிட்டு நிற்கிறது. முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுப்போம். அதுலேயே நம்ம ஏமாத்திக்க கூடாது. அதெல்லாம் நம்மள நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.